வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு அரசியல் அறிவியலிருந்து முந்தைய தேர்வுகள் கேட்கப்பட்ட வினாக்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். முதல் கொஸ்டின். எந்த அரசியல் சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்ன்னு பார்ப்போம். சட்ட விதி 76 தான் வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறார். சரியா? இது 2வது கொஸ்டின். பல்வந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு பாருங்கள். 1956. அடுத்து 3வது கொஸ்டின். நிதி புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு எதுன்னு பாருங்கள். அமெரிக்கா. சரியா? அடுத்து இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14வது யார்? ராம்நாத் கோவிந்த் தான் 14வது குடியரசுத் தலைவர். சரியா? அடுத்து கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்டவற்றுள் சரியாக விடையை தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்காங்க. சரியா? எது சரின்னு பார்ப்போம். விதி 370 பாருங்கள். விதி 153, விதி 163, விதி 170 கொடுத்துருக்காங்க. இது சரியாக எதை பொருந்துன்னு பார்ப்போம். விதி 370 ஜம்மு காஷ்மீர் விதி. சரியா? விதி 153 எதுன்னு பாருங்கள். ஆளுநரை பற்றி விதி. விதி 163 முதலமைச்சரை பற்றிய விதி. விதி 170 சட்டப்பேரவை பற்றி விதி. சரியா? எது சரியாக பொருந்துன்னு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். சரியா? அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாவதற்கான தகுதிகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அது எதுன்னு பாருங்கள். அவள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும். அதுதான் சரியான கூற்று. ஏதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி எத்தனை மாதம்னு கேட்டிருக்காங்க. குறைஞ்சது 6 மாதங்கள். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பின்வருவற்றுள் சரியானதை தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார். சரியான ஆன்சர் தான். நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. அது சரிதான். ஆன்சரு சி. 1, 2 ரெண்டுமே சரிதான். அடுத்த கொஸ்டின். துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமையேற்றுகிறார். ஒன்று. காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அவர் மாநிலங்களவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தவறு. முதல் துணை குடியரசுத் தலைவர் மாநில கூட்டங்களுக்கு தலைமை இருக்கார். சரிதான். அது காரணங்கள் தவறு. மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்படலை. சரியா? அடுத்து எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டையாட்சி முறையை ஏற்படுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய கவுன்சில் சட்டம் 1861 தான் இரட்டையாட்சி முறையை ஏற்படுத்தினாங்க. அடுத்த கொஸ்டின். ராஜ்யசபாவிற்கு பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? குறைஞ்சது 12 பேர். சரியா? அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எது? விதி 23, 24. அடுத்த கொஸ்டின் வாங்க. ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் எப்பன்னு கேட்டிருக்காங்க. அவசர நிதி காலங்களில் தான் சரியான ஆன்சர். சரியா? இந்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறானதை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. பாகுபாட்டை தடுக்கும் உரிமை விதி 15 கரெக்ட் தான். கூட்டம் கூடும் உரிமை விதி 19 அது ரைட் தான். உயிர் வாழும் உரிமை விதி 14 அதான் தவறானது. அரசியலமைப்பு மூலம் பரிகாரம் தரப்படும் உரிமை விதி 32 அது கரெக்ட் தான். தவறானது எதுன்னு பாருங்கள். விதி 14 தான் தவறு. சரியா? அடுத்த கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை அதன் நிறுவனங்களுடன் பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்குது. ஏதுன்னு பார்ப்போம். இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் யார்? அதிகாரம் ஏதோ ஆற்றின் விதின்னு பாருங்கள். 148. நிதி ஆணையம் எதுன்னு பாருங்கள். ஆற்று 280. நிர்வாக தீர்ப்பாயம் விதி எத்தனை? 323. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் விதி 315. இதுதான் சரியான ஆன்சர். அப்போ சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வாங்க பார்ப்போம். இந்தியாவில் முதலில் இனவாரியாக தனிப்பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசு சட்டம் 1909 தான் சரியான ஆன்சர். அடுத்து இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. தேர்வு குழு தான் இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்துள்ள அதிகாரம் பெற்ற அமைப்பு. அடுத்து கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றி தவறானது கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா?
தவறானது எதுனா அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி வழங்குதல், அதான் தவறானது. மற்ற எல்லாமே சரியான ஆன்சர். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அது ரைட்டு. சட்டம் எழுச்சி, அது கரெக்ட் தான். சட்டம் மேன்மையானது, அது சரிதான். சரியா? தவறானது மற்றும் எது? ஆன்சர் டி. கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ பாருங்க. பெரும்பான்மை கொண்ட கட்சியின் ஆட்சி, அது ரைட்டு தான். பிரதமரின் தலைமை, அது ரைட் தான். கீழவை கலைக்கும் அதிகாரம், அது ரைட் தான். பாராளுமன்றம் இல்லாதது ஒற்றை தலைமை, அதான் இல்லாதது. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 1969 டாக்டர் பி.வி. ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது. எதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னு பாருங்க. மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காகத்தான் 1969 பி.வி. ராஜமன்னார் குழு தனியாக நியமித்தாங்க. அடுத்த கொஸ்டின். பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஜூலை 18, 1947 தான் சட்டம் இயற்றினாங்க. நண்பர்களை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.